எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, ஜெகதீஷ் சந்திர போஸோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அடுத்து யாரோட கதையை கேட்க போறோம்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்களா? சபாஷ். இதோ கதைக்குள்ள போலாம். அந்த பையனுக்கு வயசு 12 இருக்கும். அந்த வயசுலயே அவனோட அப்பா இறந்துட்டாரு. அவனோட அப்பா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வருமானம் குறைவா இருந்தாலும் தன்னோட பையனை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். ஆனா பாவம், அவனுக்கு 12 வயசு இருக்கும்போதே அவர் இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாரு, இனி நம்ம படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதுதான், ஏதாவது ஒரு வேலையில சேர்றது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு நினைச்சான் அந்த பையன். பல இடங்கள்ல வேலைக்கு முயற்சி பண்ணான். இத பார்த்தாரு அந்த பையனோட அண்ணா. அவரோட மனசு கலங்கிச்சு. தம்பிக்கு நல்ல அறிவு இருக்கு, நல்லா படிப்பு வருது. அவன் இந்த சின்ன வயசுலயே வேலைக்கு சேர்ந்தா படிப்பு பாழாயிடும். எப்படியும் அவனை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அப்போ அவரும் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருந்தாரு. எங்கெங்கேயோ அலைஞ்சாரு. கடைசியா 15 ரூபாய்க்கு ஒரு சின்ன உத்தியோகம் அவருக்கு கிடைச்சது. உடனே தம்பிய மேல் படிப்புக்கு அனுப்பினாரு. தனக்கு கிடைக்கிற 15 ரூபாயில தம்பியோட படிப்புக்காக மாசா மாசம் 8 ரூபாய் அனுப்பிச்சு வச்சாரு. நமக்கு ஒரு சட்டை தைக்கிறதுனாலே 8 ரூபா பத்தாதுன்னு அழவள்ளியப்பா இந்த புத்தகத்தை எழுதின காலகட்டத்துல சொல்லியிருக்காரு. 8 ரூபா அப்படிங்கறது எவ்ளோ பெரிய விஷயமா அந்த காலத்துல இருந்திருக்குன்னு பாருங்க குழந்தைங்களா. ஆனா அவன் பள்ளிக்கூட சம்பளம் கட்டுறது அந்த 8 ரூபாயில தான். சாப்பாடு சாப்பிடுறது அந்த 8 ரூபாயில தான். சட்டை வேஷ்டி வாங்கறது அந்த 8 ரூபாயில தான். புத்தகங்கள் வாங்கறதும் அந்த 8 ரூபாயில தான். தானே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தான். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவான். மத்த வேளையிலலாம் பட்னி தான். ராத்திரி படிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்க முடியாது. அதனால தெருவிளக்கோட அடியில உட்காந்து பாடம் படிப்பான். தெருவிளக்குல படிச்சாலும் தன்னோட 18வது வயசுலயே BA பட்டம் வாங்கிட்டான் அந்த பையன். தெருவிளக்குல படிக்கிறத பத்தி சொன்னதும், அழவள்ளியப்பா, "சார் முத்துசாமி ஐயர் அப்படிங்கிறவர் உங்க ஞாபகத்துக்கு வராரா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா நமக்கு சார் முத்துசாமி ஐயர் யாருன்னு தெரியுமா? உங்க அப்பா அம்மாவ கேக்குறீங்களா? இல்லனா நான் இன்னொரு கதையில அவர பத்தி சொல்ல முயற்சி பண்றேன். சரி சரி, இப்போ கதைய கேக்கலாம். இந்த பையனும் பிற்காலத்துல சாதாரண மனுஷனா இருக்கல. சிறந்த அறிஞர், உயர்ந்த தலைவர், பெரிய ராஜதந்திரி, நல்ல பரோபகாரி அப்படின்னெல்லாம் புகழப்பட்ட கோபால் கிருஷ்ண கோகலே தான் தெருவிளக்குல படிச்ச அந்த ஏழை பையன். அன்னிக்கு கோகலேயோட பள்ளி ஆசிரியர் ஒரு கணக்க கொடுத்து, "பிள்ளைங்களா, நாளைக்கு வரும்போது இந்த கணக்க போட்டுட்டு வரணும். சரியா போட்டுக்கிட்டு வரல, அவ்வளவுதான்" அப்படின்னு எச்சரிச்சாரு. அடுத்த நாள் மாணவர்கள் எல்லாரும் கணக்க போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனா அவங்கள கோகலே மட்டும்தான் சரியா போட்டுட்டு வந்தாரு. மத்தவங்க எல்லாருமே தப்பா போட்டிருந்தாங்க. உடனே ஆசிரியர் மத்தவங்களெல்லாம் திட்டிட்டு, "கோகலே ஒருத்தன்தான் இந்த வகுப்பிலேயே கெட்டிக்காரன்" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் கோகலே ஆனந்தத்துல துள்ளி குதிச்சாரா? இல்ல, அவரோட முகத்துல ஆனந்தத்தோட அறிகுறி கூட தெரியல. அப்படின்னா அவர் என்னதான் பண்ணாரு? அழ ஆரம்பிச்சிட்டாரு குழந்தைங்களா. தேம்பி தேம்பி அழுதாரு. கண்ல கண்ணீர் மளமளன்னு பொங்கி வழிஞ்சுது. இத பார்த்த ஆசிரியருக்கு ஒண்ணுமே புரியல. "கோகலே, ஏன்பா திடீர்னு அழற?" அப்படின்னு திகிலோட கேட்டாரு. "என்ன நீங்க கெட்டிக்காரன்னு சொன்னீங்க. ஆனா இந்த கணக்க நானா போடல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட சேர்ந்து தான் போட்டேன். உண்மையில என் முயற்சினால மட்டும் இது நடக்கல" அப்படின்னு சொல்லி இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இத கேட்டதும், "அடடா, இந்த பையன் எவ்ளோ தூரம் உண்மையையே பேசுறான்" அப்படின்னு நெனச்சு நெனச்சு வியந்தாரு ஆசிரியர். அவர் மட்டும்தானா வியந்தாரு? மத்த மாணவர்களும் வியந்தாங்க. பூனாவுல புதிய ஆங்கில பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அது ஒரு தர்ம பள்ளிக்கூடம். அதுக்கு அரசாங்கத்தோட ஆதரவு இல்ல, பெரிய மூலதனமும் இல்ல. அப்படி இருந்தும் கோகலே தன்னோட படிப்பு முடிஞ்ச உடனே அந்த பள்ளியில ஒரு ஆசிரியரா சேர்ந்தாரு. அவர் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு பெரிய அரசியலார் பள்ளியில நல்ல சம்பளத்துல சேர்ந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. பரோபகார எண்ணத்தோட பாடுபடணும்னு நினைச்சாரு. பரோபகாரம்னா என்ன குழந்தைங்களா? மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்றதுதான் பரோபகாரம். புதிய ஆங்கில பள்ளியில மாசம் 35 ரூபா தான் அவருக்கு கிடைச்சது. ஆனா அதையும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு மாணவர்களுக்கு ஆர்வத்தோட கல்வி கத்துக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த பள்ளிக்கூடத்த உயர்தர கலாசாலையா மாத்தணும்னு நிர்வாகிகள் நினைச்சாங்க.
அதுக்கு உதவியா தட்சிண கல்விச் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த கல்விச் சங்கத்துல சேர்ந்து அதோட வளர்ச்சிக்காக 20 ஆண்டுகள் உழைக்கிறதுன்னு கோகலே சபதம் எடுத்துக்கிட்டாரு. எவ்வளவோ துன்பங்கள் இடையில வந்தது. இருந்தாலும் அவர் தன்னோட உறுதிய விடவே இல்ல. 20 ஆண்டுகள் அந்த கல்விச் சங்கத்துல ஆசிரியரா இருந்து தன்னோட சபதத்தை நிறைவேத்தினாரு. 1885ஆம் வருஷம் முதல் 1904வது வருஷம் வரைக்கும் அவர் அங்கேயே இருந்து அரும்பாடுபட்டார். கோகலே ஓய்வு நேரங்கள் எல்லாம் கூட படிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதுல சிறந்த பகுதி ஒண்ணு இருந்தா உடனே அத மனப்பாடம் பண்ணுவாரு. மனப்பாடம்னா சில பேர் நெஞ்சில குத்திக்கிட்டு திரும்ப திரும்ப கத்தி படிப்பாங்களே, அப்படி இல்ல. ஒரு தடவை இல்லனா 2 தடவை படிச்சா போதும். உடனே அது அவர் மனசுல நல்லா பதிஞ்சிடும். கடினமான பாடல்கள், பெரிய அறிஞர்களோட சொற்பொழிவுகள் இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வந்தார். இதனால அவருக்கு அழகாவும் ஆழ்ந்த கருத்தோடவும் பேசுற சக்தி வந்தது. யாரோட பேசினாலும் அவர் ரொம்ப இனிமையா பேசுவாரு. ஆழ்ந்த கருத்தோட பேசுவாரு. ஒரு நாள் கோகலேய பார்க்க ஒரு ஐரோப்பிய நீதிபதி வந்தாரு. கோகலேயோட 5 நிமிஷங்களுக்கு மேல தங்கி பேச அவருக்கு நேரம் இல்ல. அதனால 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் கோகலேய பார்த்தாரு. கோகலே அவரை வரவேத்து பேசிட்டு இருந்தாரு. கோகலேயோட பேச்சு இனிமையாவும் நல்லாவும் ஆழமாவும் இருந்ததுனால நீதிபதிக்கு நேரம் போனதே தெரியல. பேச்சு முடிஞ்சு வெளியில வந்ததும் நீதிபதி கடிகாரத்தை பார்த்தாரு. சரியா 35 நிமிஷம் பறந்துருச்சு அப்படிங்கறத அப்பதான் அவர் உணர்ந்தாரு. ஆசிரியர் வேலை பார்க்கும்போது ஆங்கிலம், கணிதம், சரித்திரம், பொருளாதாரம் இந்த எல்லா பாடங்களையும் அவர் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பாரு. கோகலே சரித்திர பாடம் நடத்தும்போது முன்காலத்து சரித்திரத்தை மட்டும் சொல்ல மாட்டாரு. இப்போதைக்கு நம்ம நாட்டோட சரித்திரம் எப்படி இருக்குங்கிறதையும் எடுத்து காட்டுவார். இப்படியா மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று, தியாக உணர்ச்சி, வீரம் இது எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்தாரு. ஒரு சமயம் அவர் கப்பலை பத்தியும் கடலை பத்தியும் பாடம் நடத்த வேண்டி இருந்தது. கடலை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஆனா கப்பலை பத்தி அவருக்கு அவ்வளவு சரியா தெரியாது. கப்பல்ல இருக்கிற பாகங்களையும் அவர் பார்த்ததில்ல. அதனால அத பத்தி சரியா மாணவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாதுன்னு நினைச்சாரு. உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பூனாவில இருந்து அடுத்த நாளே பம்பாய்க்கு போனாரு. அங்க இருக்கிற துறைமுகத்துக்கு போனாரு. துறைமுகத்துல நின்ன கப்பலுக்குள்ள அனுமதி வாங்கி போனாரு. கப்பல்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நேர்ல பார்த்தாரு. அதோட உபயோகங்களையும் விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம்தான் பூனாவுக்கு திரும்பினாரு. கப்பலை பத்தி மாணவர்களுக்கு ரொம்ப அழகாவும் தெளிவாவும் விளக்கி சொன்னாரு. ஒவ்வொரு மாணவனும் அவர் கற்பித்த பாடங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். கோகலே தனக்கு தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கவே மாட்டாருங்கிறதும், எந்த வேலைய செஞ்சாலும் ஒழுங்கா செய்வாருங்கிறதும், மாணவர்களோட அறிவை வளர்க்க மனமார பாடுபட்டாருங்கிறதும் இதுலேருந்து தெரியுதுல்ல குழந்தைங்களா? என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சுதா? செய்வன திருந்தச் செய் அப்படிங்கறத நான் முன்னாடியே ஏதோ ஒரு கதையில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா கோகலேயோட வாழ்க்கையிலேருந்து நான் கத்துக்கிற ஒரு பாடம் மறுபடியும் இதுதான். செய்வன திருந்தச் செய். சரி குழந்தைங்களா, இன்னொரு கதையோட சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.